திரு நித்யானந்தம், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து போதுமானதாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஐஜேகேயின் சார்பாக சன் செய்திகள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியையும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக அளவிலே இன்றைக்கு பெட்ரோலியம் மற்றும் இந்த எரிவாயு பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிறது. அது இயல்பானது. ஒரு போர் என்று வருகின்ற பொழுது, நாம் சீனா போர் நடந்த காலத்திலேயே கூட பொருள்கள் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி மக்களை தயார்படுத்துவோம். அந்த அளவிலே தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர் தெளிவாக மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். வெறும் கேஸு பெட்ரோல் மட்டும் இல்லை, போர் வந்தால் அத்தியாவசியமான பொருள் எல்லாமே நமக்கு பிரச்சனையாகிவிடும். ஆனால் இந்த குறிப்பாக இந்த எரிவாயும் நம்முடைய பெட்ரோலும் ஒரு நீர்வழிப்பாதையாகத்தான் வர வேண்டும். அது நிச்சயமாக தடைப்பட்டிருக்கிறது என்பது உலகுக்கே தெரியும். அங்கே இப்போது அந்த ஈரான் அதற்கான காரணம், அவர்கள் இப்பொழுது என்ன அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா அதன் வழியாக எடுத்து செல்லலாம். இஸ்ரேல், அமெரிக்கா தவிர மற்ற நாடுகளுக்கு ஒரு வார காலத்திற்கு நாங்கள் அந்த வழியை விடுகிறோம் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இது நாமெல்லாம் படித்திருக்கிறோம். இது ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் சைனா போகிற குறிப்பிட்டீங்க, தயார் நிலையில் இருக்கணும்னு. அப்போ அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த படிப்பினையே கற்றுக்கலையா? ஏன்னா இதே போல் கல்ஃப் வார் வந்தது 1991. அதற்கு முன்னாடி 73 ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது. அப்போ வந்தப்போ எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸை வந்து கட்டி எழுப்பிட்டாங்க. நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் இந்த நாடு வந்து ஒரு எரிவாயு இல்லைன்னா அதே போல் பெட்ரோலிய தட்டுப்பாடு ஏற்படும், அதற்கு எந்த அளவிற்கு சேமிக்க வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுக்கலான்னு வந்து SPRன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸை இது பண்ணாங்க. அது மித்த நாடுகள்லாம் 84 நாள் 204 நாள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து வெறும் 24 நாளுக்கு தான் இருக்குது. உங்களோட கருத்து அப்படின்றது பண்ணலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களோட கருத்து நியாயமாக தோன்றுவது போல இருக்கிறது. தோன்றுவது போல இல்லை, என்னோட கருத்து சொல்கிறதுக்கு அனுமதிங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்க, இன்றைக்கு இலவச கேஸ் இணைப்பு என்பது நாட்டிலே 90 விழுக்காடு மக்களுக்கு விறகு கட்டை தேவையில்லை, புகையிலே சமைக்க வேண்டாம் என்ற அளவிலே இந்த அரசு, நம்முடைய மனித புனிதனான மோடியினுடைய அரசு மிக சிறப்பாக பெண்களை பாதுகாப்பதற்காகவும், பெண்களுக்கு தூய காற்று இருக்க வேண்டும் என்பதற்காகவும், விரைவாக சமையல் செய்வதற்காகவும் இலவசமாக கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. இப்போ காலி சிலிண்டர் தான் இருக்குது. இருங்க, இப்போ காலி சிலிண்டர் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் புக் பண்ணணும். நான் சொல்கிறேன், புக் பண்ணி 10 நாளாக வர்றதில்லை சார். புக் பண்ணவே முடியாது. 25 நாளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. போர் நடக்கின்ற காலத்தில் சில பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். கூடுதலா சேமிச்சு வைக்கக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்கலன்னு எப்படிங்க? நாளைக்கு போர் வரும், இன்னைக்கு சேமிச்சு வைக்கணுங்கிறது. இதே போர் வரும்னு தெரிஞ்சுதானே சைனா பண்ணி வச்சது. மித்த நாடுகள் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு புரியல? அமெரிக்கா பண்ணி வச்சது. சைனா வந்து எப்படி பண்ணி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். எதுவுமே ஒயிட் கிடையாது, பிளாக்ல பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். சார் நான் சொல்றது ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் சார், பிளாக் எல்லாம் இல்ல. அது அரசு தேக்கி வைக்கக்கூடிய கிடங்கு சார். அது யாரும் போய் தனியா எல்லாம் பிடிச்சி வச்சுக்க முடியாது. எவ்வளவு வாங்குனாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எது சைனால அவங்க இவ்வளவு ரிசர்வ் இருக்கு அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. எப்படி வரும் ரிசர்வ்? எப்படி வரும்? வாங்கி தேக்கி வைக்கணும். அதனால ஏன் தேக்கி வைக்கல? நாம ஏதோ ரஷ்யாவில் வாங்கல, வேற நாட்டில் வாங்கிட்டோம். இதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கையில் எடுக்கக்கூடியவங்க மிக சிறப்பாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சரவணா ஒரு கேள்வி கேட்டார் உங்ககிட்ட, உங்களுக்கு தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைனா ரஷ்யாட்ட சப்சிடைஸ் ரேட்ல பெரிய டிஸ்கவுண்ட்ல பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு பேரலுக்கே $10 டிஸ்கவுண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. மிக குறைந்த விலையில அமெரிக்கா சொல்லிச்சுன்னு அதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு அதே ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் இல்லாமல் $83 ஒரு பேரலை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அயலுறவுத்துறை அமைச்சகமும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகமும் சிறப்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தித்தான் இன்றைக்கு ஓரளவுக்கு நமக்கு கேஸ் என்பது மிக ஆபத்தான நிலையிலிருந்து சற்று பாதுகாப்பாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்வது போல எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு மோடி அவர்கள் மிக தெளிவாக சூரிய ஒளி மின்சாரத்தை எல்லா இடங்களிலும் தயாரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாடு முழுவதுமே சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. தமிழகத்திலே அது எடுப்படவே இல்லை. ஏன்?
தமிழகத்தில் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? தமிழகத்தில் அதிகமான வெயில் இருக்கு. நான் ரெனியூவபிள் எனர்ஜி கோடைக்கான பணத்தை கொடுக்குறோம், அந்த அளவுக்கு இங்கே வெயில் இருக்கு. அப்போ அதை பயன்படுத்தி இருந்தா நமக்கு கேஸுடைய பயன் இவ்வளவு அவசியம் இருக்காது. இல்லை, கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவோம், பெட்ரோலு டீசலு இந்த கோல் இது இருக்குல்ல, அதை தாண்டி விண்ட் எனர்ஜியும் சோலாரையும், அது குறிப்பாக விண்டு அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டே தமிழ்நாடு தான். நீங்கள் முற்றிலும் முரணான விஷயத்த சொல்கிறீங்க. அது நீங்கள் புள்ளி விவரங்களோட பார்க்கணும். என்னுடைய தகவல் படி, எனக்கு கிடைத்திருக்கக்கூடியபடி அப்படித்தான் இருக்கு. அதனால் மேற்காசிய போர் தான் இதற்கு முக்கிய காரணம். உலகம் முழுவதும் காரணம் அதுதான் சார். அது அடிப்படையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மேற்காசிய போர் தான் காரணம் என்று தெரியும். உலகம் பற்றாக்குறை, உலகம் முழுவதும் பற்றாக்குறை. நீங்க சைனா 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 இன்னும் 2 நாடு சொல்லுங்களேன். அமெரிக்கால தட்டுப்பாடு வரைக்கும் வரல. ஏன் சொல்லுங்களேன்? அமெரிக்கால தட்டுப்பாடு வரல. அமெரிக்கா என்ன தட்டுப்பாடு வரல? அமெரிக்காலே பொருள் தட்டுப்பாடு வரல. அமெரிக்கால தட்டுப்பாடு வரல. விலை உயர்வு ஏறி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் வந்து 5 மாநில தேர்தல் நடக்கிறதுனால கமர்ஷியல் ஃபியூலுக்கான ரேட்டை டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஏற்றிருக்காங்க, பிரீமியம் பெட்ரோலுக்கு ஏற்றிருக்காங்க. இது வரைக்கும் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பெட்ரோலுக்கு ஏற்றல. கேஸ் விலையா அது இது 50 ரூபா அதுவும் ஏற்றியாச்சு. பிரீமியம் பெட்ரோல் மட்டும்தான் உயர்த்திருக்கிறார்கள். சாதாரண பெட்ரோல் அதுதான் சொல்றேன் சார். மே 30ஆம் தேதி இல்ல ஏப்ரல் 29ஆம் தேதி நைட்டு தான் நம்ம அதை பார்க்கணும். அதே மாதிரி இருங்க முடிச்சறேன். இல்ல இன்னும் டைம் இல்ல. அவர் பாவலன் என்ன கருத்தை கேட்கல. இல்ல நான் உங்ககிட்ட திருப்பி வரேன். செய்தியை மட்டும் சொல்றேன். ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. என்ன கருத்தை சொல்லுங்க. 1500 பதுக்கல் சிலிண்டர்களை பிடித்திருக்கிறார்கள். 15000 பதுக்கல் சிலிண்டரை பிடித்திருக்கிறார்கள். 12000 சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு 15000 சிலிண்டர் பிடிச்சிருக்காங்க. இதுதான் பார்க்கான ப்ரிப்பேர்னஸ் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சரி நித்யானந்த் அவர் கருத்து என்ன கேட்கவே பேசவே அனுமதிக்கலாம். நான் என்னங்க சொல்ல முடியும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.